ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூசிலாந்து எதிரான எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம். இந்த மாதிரி தோல்வி நாங்கள் அசிங்கப்படுவோம்னு நினைக்கல. அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்தியா தாங்க உலகில் தலை சிறந்த அணி. அவங்க எந்த டீமை எந்த நாட்டில் வேணால் போய் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடந்த T20 நியூசிலாந்து எதிரான தோல்விக்கு அப்புறம் பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் தோல்விக்கு காரணம் கூறியிருக்காரு. இந்திய அணி சாம்பியன் டிராஃபி வென்றது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சாம்பியன் டிராஃபியில் முடிஞ்சோடனே நம்ம பாகிஸ்தான் அணி நியூசிலாண்டுக்கு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு T20 ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தோல்விக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, அஃப்ரிடி பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர், இந்திய அணி உண்மையாக ஒரு நல்ல அணிங்க, அவங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கணும். எங்கள் தோல்வி இந்த மாதிரி ஒரு தோல்வி அடையும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நியூசிலாந்து அணி உண்மையாக நல்லா விளையாடினாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தனால கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஒரு 180 160 ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் இந்த போட்டி வென்றிருப்போம். இந்தியா பற்றி ஒரு கேள்வி கேட்டதுக்கு என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, சாம்பியன் டிராஃபி வெற்றி பெற்றது கேட்டதுக்கு, இந்தியா உண்மையாக ஒரு வலுவான அணிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாம்பியன் டிராஃபியில் தவிர்க்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த நாட்டுக்கு போய் எந்த டீம் ஒன்று அடிப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு தரமான டீமாக இருக்காங்க. ஆனால் நாங்கள் இங்கே ஒரு நல்ல மொமெண்டம் கழிச்சு நல்ல ஒரு T20 டீம் செட் பண்ண தான் வந்தோம். ஆனால் இந்த தோல்வி அடைஞ்சி எங்களால் ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக பெரிய பெரிய சீனியர் பிளேயர்லாம் யாரும் இல்லை, முகமது ரிஸ்வான் இல்லை, பாபர் அசாம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் நல்லபடியாக எடுத்துகிட்டு விளையாடணும்னு நினச்சோம். பட் எங்களால் முடியல. கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முகமது ரிஸ்வான் பாபர் அசாம் இல்லாமல் டீமை செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு மோசமான தோல்வின்னு சொல்லாங்க. ஆமாங்க, ஏன்னா இப்போ நியூசிலாண்டு கூட விளையாடினாங்க, வெறும் 91 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நம்ம பாகிஸ்தான் அணி ஒரு மோசமான பேட்டிங் டிஸ்பிளே. சரி 91 வச்சோம், அவங்க ஒரு 18-19 வரைக்கும் வந்தால் பரவாயில்ல. 10.5 பால் அடிச்சு முடிச்சிட்டாங்க. அவங்க எப்படி சொல்லுது, இவங்களுக்கு மட்டும் போலிங் பிச்சாக இருந்தது, அவங்களுக்கு பேட்டிங் பிச்சாக மாறிச்சான் மாரி செம்மையாக அடிச்சிட்டாங்க நியூசிலாந்து வீரர்கள். அவங்களையும் ஃபுல் டீம் இல்லைங்க, எல்லாமே ஐபிஎலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் டீமை வச்சு விளையாடுறாங்க. அவங்களே இந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, பாகிஸ்தானோட கிரிக்கெட் பாய்க்கே கிட்டத்தட்ட 5 வருதுன்னே சொல்லாங்க. ஏன்னா யாரவரோ இறக்கி பார்க்குறாங்க, யாரவரோ தூக்கி பார்க்குறாங்க, பாபர் அசாம் உட்கார வைக்கிறாங்க, முகமது ரிஸ்வான் உட்கார வைக்கிறாங்க, யாரை உட்கார வச்சாலும் ஒன்றும் ஆகல. ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லாங்க. நம்ம பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக மீண்டும் வரணும். இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு தான், இந்திய அணி ஒரு வெல்றதுக்கு தகுதியான அணி அப்படி இப்படி சொல்லியிருக்காரு. ஓகே விடுங்க, முடிஞ்சு போச்சு. பட் பாகிஸ்தான் நினைச்சது கொஞ்சம் பாவமாக இருக்குது. நம்ம ஆளுங்க இந்த இன்டர்நேஷ்னல் மூடெல்லாம் விட்டாங்க, இதுக்கு மேலே ஐபிஎல் மூடுக்கு வந்துட்டாங்க. நீயா நானான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா ஐபிஎல் வந்துட்டாலே ஒரு திருவிழா மாரி ஒரு 2.5 மாதம், இன்னும் ஒரு 5 நாள் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎல் தொடங்குது. கண்டிப்பாக சரியான சம்பவங்கள் காத்துட்ருக்கு, பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு. பாகிஸ்தான் அணி மோசமாக நியூசிலாந்து எதிராக T20 தோற்றுருக்காங்க. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.